பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவில் பாத யாத்திரை என்பது தனி சிறப்பு. இதற்காக பக்தர்கள் சிலர் துளசி மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்றனர். ஒரு சிலர் தை மாதத்திலிருந்து முருகனை எண்ணி தங்கள் விரதத்தை தொடங்குகின்றனர். தை மாதம் தொடங்கிவிட்டாலே பழனியில் பக்தர்கள் கூட்டத்தை அதிகம் பார்க்க முடியும். தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்து முருகா முருகா என்ற சரண கோஷம் முழங்க பாத யாத்திரையாக வருகின்றனர். அவர்கள் முருகனுக்கு பிடித்த காவி உடையை அணிந்து பக்தி பரவசத்துடன் வருவதை பார்க்கலாம். பாத யாத்திரை என்பது இந்துக்கள் விரத முறையை கடைபிடித்து காலில் செருப்பு அணியாமல் நடந்தே தங்களின் இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளும் முறையாகும். பழனி, திருச்செந்தூர், சபரிமலை உள்ளிட்ட திருத்தலங்களுக்கு மக்கள் பாத யாத்திரை செல்கின்றனர். குளிர், வெயில், பனி என எல்லா காலநிலையிலும் விரத முறையை பின்பற்றி கரடு முரடான பாதையில் வெறும் காலில் நடந்து இறைவனை வேண்டி பக்தர்கள் பாத யாத்திரையை மேற்கொள்கின்றனர். இந்நிகழ்வில் பெரும்பாலும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என கூட்டம் கூட்டமாக மக்கள் நடந்து செல்கின்றனர். தெய்வங்கள் குறித்த பாடல்களை பாடியும் ஆடியும் கோஷமிட்டும் உற்சாக மனதோடு இறை நினைப்பில் பயணம் செய்கின்றனர்.